மேம் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவே நாம் இப்போது பேசக்கூடிய சம்பவம் பேசு பொருளாக ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கணவனே தன்னுடைய மனைவியை கொன்றிருக்கிறார். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மூத்த குடிமக்கள், 76 வயது உள்ள ஒரு நபர், அவர் தன்னோட மனைவியை கொன்றிருக்கிறார் என்ற இந்த செய்தி முதல்ல எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு அதுல? அவர் இஸ்ரோவுடைய உயர் அதிகாரியா இருந்த ஒருத்தர், நாகேஸ்வர ராவ் அப்படின்றவர். அந்த அம்மா சந்தியாஸ்ரீ அவருடைய மனைவி. இவருக்கு வயது 76. ஸோ இவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேருமே நல்லபடி இல்லற வாழ்க்கையில இருந்திருக்காங்க. பெங்களூர்ல இருக்காங்க. அவங்கள 2 பேருக்குமே அந்த தம்பதியருக்கு ஒரு மகள், அவ அமெரிக்கால இருக்காங்க. படிச்சுட்டு இப்ப அமெரிக்கால இருக்காங்க. கூட கிடையாது, அமெரிக்கால அவங்க வசிச்சு வராங்க. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ தான் இருக்கும் போது மட்டும்தான் தன்னுடைய மனைவி உயிரோட இருக்கணும். அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, ஒரு துணி எடுத்து கழுத்தை நெரிச்சு அந்த அம்மா கொலை பண்ணிடுறாரு. சரி, இதை கேட்கும் போது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவருடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, என்னோட மனைவி எனக்கு அப்புறம் வாழக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சரி, இந்த கருத்தை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், ஏற்புடையது அல்ல. ஏன்னா அவருமே அந்த அம்மா ஒரு உயிராத்தான் பார்க்கணுமே தவிர தன்னோட மனைவியே அவர் உயிரை எடுக்கிறதுக்கான எந்த உரிமையுமே அவருக்கு கிடையாது. இதை ஏன் அவருக்கு அப்படி நினைக்கிறாரு? யாரு பார்த்துப்பா தன்னுடைய மனைவியை? யாரு பார்த்துக்குவான்னு அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருமே யாரோ பார்த்துக்குவாங்கன்னு இந்த பூமிக்கு வரல. அவங்களுக்கு மகள் இருக்காங்க, மகள் பார்த்துக்குவாங்க. இல்லைன்னா கூட அந்த அம்மா தன்னை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கான அந்த நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவர் இஸ்ரோல பணி புரிஞ்சிருக்காரு, ஓகேவா, வெல் எஜுகேட்டட். இவங்களுமே ஒரு எஜுகேட்டட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை பார்த்துக்க முடியாதுன்னு நம்ம முடிவெடுக்கிறது தவறு இல்லையா? அது எப்படி நம்ம முடிவெடுக்கலாம்? இன்னொரு விஷயம், அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார், ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காரு இஸ்ரோல இருந்து. ஸோ ஓய்வூதியம் இவங்களுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்குமே வரும். இல்ல, ஒரு பணம் அந்த இடத்துல விட அவர் பாசம் அப்படின்றத சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், தனக்கு பிறகு யாரு பார்த்துப்பா, அந்த கேர் கிடைக்குமா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு அப்புறம் ஓய்வூதியம் இவங்களுக்கு வரும். இவங்க ஒரு ஆள் வச்சு கூட பாத்துக்க மாட்டாங்கன்னா இல்ல, அதே கேர் கிடைக்குமா? அதே அன்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா லைஃப் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. இவர் அதே அன்பு கொடுத்திருந்தா ஒரு ஜீவனை கொலை பண்ணிருக்க மாட்டார்ல. நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியாது. இப்படிதான் வாழ்க்கை இருக்கும், இவங்க தான் அன்பா பாத்துக்குவாங்க, இவங்க அன்பா பாத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீட்டுல வேலைக்கு ஆள் வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துலதான் தவறுகள் நடக்கும். அவங்க நம்ம வீட்டுல திருடிட்டு போறது, இல்ல யார் இல்லாதப்பல கொலை செய்யறோம். ஆனா இதெல்லாம் நடக்குது ஒரு 10% தான் விதிவிலக்கு. இதெல்லாம் ஆமா, இது எல்லாமே விதிவிலக்குகள். ஒரு 10% தான் நடக்கும். ஆனா 90% அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலுமே பாக்குற எவ்வளவோ ஊழியர்கள் இருக்காங்க. நம்பிக்கையா, விசுவாசமா, கேரா, நீங்க சொல்ற மாதிரி அன்பு, பாசம் எல்லாமே காட்டி வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க இவர் காலத்துக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டு போறாங்க. இல்ல உங்க ரிலேஷன் செய்யுங்க. நீ ஒரு அன்பு பாசத்துக்கு மேல ஒரு பணம், யாரும் சும்மா தான் பாத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு தேவையான பணத்தையும் நீங்க அவங்களுக்கு ஒரு ஊதியமா கொடுத்தீங்கன்னா யாருமே பாத்துக்க மாட்டாங்கன்னு மறுக்க மாட்டாங்க. சரியா? அதுக்காக நான் லைஃப் இப்படிதான், எனக்கு அப்புறம் யாரும் பாத்துக்க மாட்டாங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நீங்க யார்? உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தா? ஏன் அவங்களுக்கு இவரோட இழப்புக்கு அப்புறம் வாழ முடியாதுன்னு அவங்க சொன்னாங்களா? அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கா? உங்களோட காலத்துக்கு அப்புறம் நான் வாழ மாட்டேன், நானும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அந்த முடிவே கூட தப்பு இல்லையா? அதுவே கூட தப்பு. அவங்களே அந்த முடிவு எடுத்தாலும் கூட தப்புதான். இல்ல, நீங்க அப்படி கூட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? கிடையாது. ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்க ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான உரிமையை நீங்க எடுத்துக்குவீங்க? இப்போ எவ்வளவோ என்னோட வழக்கு சம்பந்தமா நான் பார்த்ததுல கூட 60 வயசுக்கு அப்புறம் யாரும் வழக்கு விவாகரத்துக்கு வரது இல்லையா? வராங்க. வராங்களா? நிறைய பேர் வராங்க. 60 வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல எவ்வளவு பேர் வராங்க. கணவருக்கு 70 வயசா இருக்கும், இந்த அம்மாக்கு 65 வயசா இருக்கும், 60 வயசா இருக்கும். எவ்வளவு பேர் வராங்க இன்றைய காலகட்டங்கள்ல. பேரன் இருப்பாங்களே, பேரன் இருக்கட்டுமே, எனக்குன்னு வாழ்க்கை எனக்கு வேணும். நீ ஒவ்வொரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்து மனுஷங்களா நான் இப்படிதான் இருக்கணும், எனக்கு 7 மணிக்கு காஃபி வரணும், 8 மணிக்கு டிஃபன் வரணும், 11 மணிக்கு லஞ்ச் வரணும்.
ஸோ இந்த மாதிரி நான் இப்படிதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு வந்து அயன் பண்ணி சிஸ்டமா இருக்கணும். சிஸ்டமேட்டிக்கா வரையறையோட வாழ்றவங்க இருப்பாங்க. வரையறையோட வாழ்றதா வாழ்க்கை. ஆனா எப்பவுமே அந்த வரையறையோடயே இருந்தா அடுத்தவங்களுக்குமே வந்து அடுத்தவங்கள திணிக்க கூடாது இல்லையா? அந்த உன்னுடைய விருப்பம் வந்து அடுத்தவங்க மேல திணிக்க கூடாது. அது வெறுப்பா மாறிடுது. நம்மளுடைய விருப்பம் அடுத்தவங்களுக்கு வெறுப்பா மாறிடக்கூடாது. ஓகேவா? அந்த விருப்பம் அவங்களுக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது தெரியாது. சில பேருக்கு உனக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா அதுக்காகவே வந்து அடிமைத்தனமா வாழ முடியாது. எனக்கு என்ன அதிசயமா இருக்குன்னா, புரிதலே இல்லாம 65 வயது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அப்படி இருந்திருக்காங்களே. இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. சிறை இல்லையா அது? கண்டிப்பா. அதான் நான் சொன்னேனே, உங்களுடைய வாழ்நாள் வெறுப்பு சிறை அது. எனக்கு வெறுப்பா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வாழ்க்கைனா என்னன்னா அனுசரிச்சு போகணும்னு சொல்லி அனுசரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அனுசரிக்க மாட்டீங்க. இந்த சிஸ்டமேட்டிக்கா வாழ்றாங்கல்ல, அவங்க வந்து அனுசரிக்கவே மாட்டாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், அது எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றதே வந்து ஒரு அடிமைத்தனம் தான். ஒரு விஷயங்கள் வந்து ஓகே, அது அவளுக்கு அதை எழுந்திரிச்சுக்க முடியல, நம்மளா ஒரு டீ போட்டு குடிப்போம், இல்ல இல்ல எந்திரிச்சு நீ தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்றது அடிமைத்தனம். ஒரு நாளைக்கு வந்து உன்னால முடியலையா, நான் போட்டு கொடுக்குறேன்றதா அந்த இடத்துல அன்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு. அதுதான் புரிதல். 2 பண்ணணும். உங்களால முடியலனா நானே தயார்படுத்தி பண்றது ஒண்ணு, உங்களால முடியலனா நான் தயார்படுத்தி உங்களுக்கு கொடுப்பன்றது இன்னொன்னு இல்லையா? அடுத்த ஆமா. இல்ல உன்னால முடியலனாலும் பரவாயில்ல, நீ தான் செய்யணும் அப்படின்றது வந்து வன்முறை கிட்டத்தட்ட. அது வந்து சில பேர் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, நீ போட்டு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. என்ன கேட்டா அப்படி எல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து இல்ல. ஏன் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவங்களுக்கு தான் முடியலையே. ஸோ உன்னோட அந்த அன்பு வந்து இருந்துட்டு போகுது. அந்த அன்பை ஒரு நாளைக்கு தள்ளி வச்சு நீ அவங்களுக்கு நீ போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அது பேரன்பாயிடுது இல்ல. அந்த அம்மாவுக்கு முடியல, நீ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது இன்னும் அன்பு வந்து இன்னும் பேரன்பா மாறிடும்ல. ஸோ உங்களுடைய விருப்பம் எனக்கு வெறுப்பாகாம பார்த்துக்கொள்ள வேண்டியது நீங்க தான். அது அதனால இந்த மாதிரி சில காரணங்களால எவ்வளோ பேர் வந்து அனுசரிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூட நீதிமன்றங்கள்ல 60 வயதை தாண்டி வழக்கு வந்து எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியா வாழ்றேன், அவர் எனக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களாம் இருக்காங்க. இந்த அம்மா கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாமே, இவங்க கூட வாழணும்னு நினைச்சிருந்திருக்கலாமே. நீங்க வந்து எனக்கு அப்புறம் இவ வாழக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை யாரு கொடுத்தா? நீங்க கொடுத்த உயிர் கிடையாது. அப்படி பார்த்தா அம்மா கூட தான் நினைச்சிருந்திருக்கலாம், என்னுடைய மகள் வந்து நான் இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருப்பாலும் நினைச்சிட்டு அம்மா இறக்கும் போது குழந்தைய கொன்னுடுறாங்களா என்ன? இல்லையே. அந்த உயிர் அவங்க கொடுத்த உயிர். அப்படி பார்த்தா அவங்களுக்கே எடுக்க உரிமை இல்லாதப்போ நீ எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? உண்மையிலே ரொம்ப தவறான விஷயம் அது. அவரை வந்து ஒரு கொலை குற்றம் செய்ததா தான் நம்ம நினைக்கிறோம். கொலை குற்றவாளி தான் அவரு. உங்களை உயிரை எடுக்கிறது யாருக்கும் எந்த உரிமை இல்லைங்க. அவர் இந்த வயது காரணமாக ஏதாவது கொலை குற்றத்துல அவருக்கு வந்து 26 வயது மன உளைச்சல், அவருக்கு வந்து மனநோய் இருந்திருக்கலாம். சரி சரி, ஓகேவா? அது பார்த்து அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ணி இருந்திருக்கணும். ஒரு விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞானி மனநோயில பேர் அந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் அறிவாளி யாராக இருந்தாலும் ஒரு சில அவங்களுக்கு அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு வீட்லயே இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும், மன உளைச்சல். ஓகே நம்ம வீட்லயே இருக்கோம், நமக்கு அலுவலகத்துல கிடைச்ச அந்த மரியாதை வீட்டுல கிடைக்காது அப்படிலாம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாது. ஓகேவா? எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான். நான் இது வந்து இந்த கருத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அந்த மரியாதை இங்க கிடைக்கல, அப்ப இருந்த எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்ப கிடைக்கல, இப்ப வந்து டேபிளுக்கு வரல. இன்னும் சிலர் மேடம் அலுவலகத்துல வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட எரிஞ்சு விழுந்திருப்பாங்க, 40 ஆண்டு காலம் பழக்கப்பட்டிருக்கும், வீட்டுல இருந்தும் அதே எரிஞ்சு விழுவாங்க. ஆனா இங்க ஒரு ஆள் மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டேபிள் வந்து ஆன் டேபிள்ல வந்து 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் வரல, எரிஞ்சு விழுறதுக்கு ஆள் கிடையாது, அந்த மரியாதை இப்ப கிடைக்கல. இந்த மாதிரி கருத்துக்களே ஃபர்ஸ்ட் தவறு தான். ஓகேவா? அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் அந்த அம்மா இப்பவும் வைப்பாங்க. ஓகேவா? அதே 8 மணிக்கு தான் உங்களுக்கு டிஃபன் வரும். உங்களுக்கு அதே மரியாதை தான் இப்ப கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அலுவலகத்தையோ உங்களுடைய பணத்தையோ பார்த்தோ அந்த அம்மா உங்களை திருமணம் செஞ்சுக்கல. ஓகேவா? அன்னைக்கு நீங்க 50 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இருந்திருப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு வெளியில வரும்போது நீங்க 50 லட்சம் வாங்கிட்டு வரவராக இருந்தாலும் அதே அன்பு தான் இப்பவும் காட்டப்படும். ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களா அதை நினைச்சுக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படிலாம் அந்த தவறு ஃபர்ஸ்ட். நான் எல்லா 60 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, அதே அன்பு தான் இருக்குன்றத நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். அதே டிஃபன் தான் உங்களுக்கு வருது. ஆனா நீங்க அந்த எரிஞ்சு விழுறதுக்கு பாத்தீங்களா, வாழ்க்கை வேற,
நீங்க செஞ்சிட்டு இருந்த தொழில் வேற, அலுவலகத்தையும் வந்து நம்மளுடைய குடும்பத்தையும் வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. இது வேற அது வேற, இந்த ரெண்டு உறவுமே வேற. ஆமா. நீங்க இவ்வளவு நாள் அந்த அம்மா கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்க கூடாது? இப்ப இருக்கிற நேரத்தை ஏன் நீங்க அவங்களோட நேரத்தை நீங்க அவங்க கூட இப்ப நீங்க கழிக்க கூடாது? அவங்களோட இருக்கலாம், நீங்க அவங்களோட கோவில் போகலாம், அவங்கள வெளியில கூட்டிட்டு போகலாம், அவங்களுக்கு என்ன தேவை நீங்க உட்கார்ந்து பேசலாம், என்ன பிடித்தமானதோ அதை கொடுக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் அதே அதிகாரத்தை இங்க பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த வெறுப்பை இன்னும் இங்க காட்டிட்டு இருக்கீங்க? எல்லாமே வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்டேஜ் தாங்க. ஒரு ஒரு 5 வயது குழந்தை வரைக்கும் நமக்கு அம்மா ஊட்டி விடுறாங்க, அதுக்கப்புறம் நம்மளே சாப்பிட்றோம், நம்மளே எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறோம். 5 வயது 10 வயது வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை குளிக்க வைக்கிறோம், அதெல்லாம் செய்யறோம். அதுக்கப்புறம் தன்னோட வேலைகளை அந்த குழந்தைங்களே பார்த்துக்குது. அதே மாதிரி தான் நாமளும் ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு ஒரு வேலைகளை செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ டைம்ல இருந்து ஒரு 58 வயசு வரைக்கும், உங்களுக்கு வந்து 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு பணிக்காலம் முடியுது அப்படின்னா, உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நீங்க எப்படி அமைச்சிக்கணுன்றது நம்ம கையில தான் இருக்கு. அதை விட்டுட்டு நான் இன்னும் இப்படிதான் இருப்பேன், எனக்கு வந்து இதெல்லாம் செய்யல அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறது, நம்மே நினைச்சு நம்மளே மனநோய்க்கு நம்ம தள்ளப்படுறோம். இவருக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? தண்டனை கிடைச்சா எத்தனை ஆண்டு கிடைக்கும்? இவருக்கு வந்து கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இவர், நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையை செய்ததை தான் நான் பாவிக்கிறேன். ஏன்னா ஒரு உயிரை எடுக்கும் உரிமை யாருக்குமே கொடுக்கல. சட்டப்படி கொலைதான், சட்டப்படி கொலைதான். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து அவருடைய வயது, அவருடைய எல்லாமே பார்த்து உங்களுக்கு மர்டர் கேஸில் 302 செக்ஷன் படி என்ன வருமோ அதைப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா அவருக்கு இடையில? அதுக்கு வாய்ப்பு? அவருக்கு சைக்காலஜிக்கலாகவும் அதுவும் எடுப்பாங்க, அனுப்புவாங்க. சைக்காலஜிக்கலாக அவருக்கு வந்து கிளாஸஸ் அனுப்பி விடுவாங்க. அவருக்கு வந்து எப்படி இந்த மனநோய்க்கான வெளியில் வர்றது அப்படின்றதும் ஒரு பக்கம் அவருக்கு கொடுப்பாங்க. இப்போ பலரும் கேட்குற கேள்வி, இவர் ஒரு மனநோயாளியாக இருக்கார், உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவரால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு இருக்கு இல்லையா, அது சராசரியாக இருக்கவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே தண்டனை இவருக்கு பொருந்துமா? இல்லை, கண்டிப்பாக அது பனிஷ்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இவரை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இவர் வந்து சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர பனிஷ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சேம் தான். பனிஷ்மெண்ட்ன்றது இருக்கும். இந்த பீரியட்ல அவருக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ் அனுப்புவாங்க. அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவர் உண்மையிலே மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரா, எப்பத்துலேருந்து இவருக்கு மனநோய் இருக்குது, இவருக்கு மோர் தென் பொசசிவா. நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த பொசசிவால தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மன ரீதியாக பார்த்தீங்கன்னா பொசசிவ் தான். அது 20லேருந்து 60 வரைக்கும் இருக்காது இல்லையா? இது வந்து எனக்கு தான், அது உனக்கு தான், அதை நீ நம்பணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதை நம்பினா லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் தள்ளாது. உனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லையே உங்களுக்கு. இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லையே. பொண்ணு பார்த்துக்குவான்னு நம்பிக்கை இல்லை, அவங்களாலே அந்த அம்மாவால் தனியாக வாழ முடியும் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு என்ன ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அவங்களுக்கு நிறைய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பிரச்சனையே இருந்திருக்காது. யாருமே ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு சில விஷயங்கள் வழிவகைகள் செய்யும் போது அடுத்தவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்குவாங்க. அவங்க லைஃப்பில் யாருமே பார்த்துக்காம தானே மட்டும்தான் பார்த்துட்டுலாம் வாழ முடியல இந்த காலத்தில் நினைக்கவே முடியாது. எல்லா வசதியும் பெற்றவர்கள், பொருளாதார தன்னிறைவு அடைந்த குடும்பம். கண்டிப்பா. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பே பண்ணிட்டு கூட இந்த நிறைய ஹாஸ்டல் எல்லாம் பெய்டு கெஸ்டா போய் ஸ்டே பண்றாங்க முதியோர்கள். ஒரு பெரிய பெரிய என்ஆர்ஐஸ்ல இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு எவ்வளவோ இருக்கு, ஷெல்டர்ஸ் எவ்வளவோ இருக்கு. அவங்கள பாத்துக்கிறதுக்கு பே பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து காஃபில இருந்து ஃபுட்ல இருந்து கொடுக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல நீங்க வீட்லயே ஒரு சர்வெண்ட் அரேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரம் நிறைவற்றவர்கள், இவங்க நிறைய உள்ளவர்கள், எல்லா வசதி ஆடம்பரமான இடம் தான், ஃபிளாட் ஆடம்பரமான இடம். அப்படி இருக்கும் போது ஏன் நீங்க வந்து அப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நம்பிக்கை உங்க மேலேயே இல்லை உங்களுக்கு. அதை நான் மறுபடியும் கூடுதலாக கேட்குறேன், நான் இன்னும் தெளிவுக்காக கேட்குறேன். ஒரு மனநோயாளின்னு உறுதியான என்ன ஆகும்? மனநோயாளின்னு உறுதியானாலுமே அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும். உறுதி. தொடர்ந்து பேசலாம் மேம். நன்றி மேம்.